ஏப்ரல் 25, 26ஆம் தேதி நடைபெறும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்பது தொடர்பாக முன்னவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் துணைவேந்தர்கள் மாநாடு எதற்காக என்பது குறித்து ஒரு விளக்கம் ஒன்று ராஜ்பவன் தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இந்த அறிவிப்பு முன்னமே வெளியாகி இருந்தப்பவே பல கட்டத்திலிருந்து பல எதிர்ப்புகள் கிளம்பியது. சட்டத்திற்கு விரோதமாக நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் துணைவேந்தர்கள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்ற குரல்களும் ஒலித்தது. எத்தனை துணைவேந்தர்கள் இதுவரைக்கும் பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது? அது மட்டுமில்லாது ராஜ்பவன் தரப்பிலிருந்து தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய விளக்கம் என்ன சொல்லுது? கௌதமி வணக்கம். இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை பொறுத்தவரையிலே அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அதிகாரிகள் பங்கேற்பார்கள் என்றேதான் தெரிகிறது. காரணம், சமீபத்தில் இயற்றப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்ட அந்த சட்டம் வேந்தராக யார் இருக்கிறார் என்றால் ஆளுநர் தான் வேந்தராக தொடர்கிறார். முதலமைச்சரை பொறுத்தவரையில் அவரிடம் கூடுதலாக சில உரிமைகள் கிடைக்கப்பட்டுள்ளது. அதாவது பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தரை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் ஆளுநரிடமிருந்து பெறப்பட்டு தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எனவே பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர், சான்சலர் என்ற அடிப்படையில் ஆளுநரே தான் தொடர்கிறார். அதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் சட்ட வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. ஆளுநர் தரப்பிலும் அந்த கருத்து தான் தெரிவிக்கப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த மாநாட்டிற்கு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். இது முதல் தகவல். அதே போல இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன என்பது குறித்து ராஜ்பவனிலிருந்தே ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அது என்ன காரணத்துக்காக என்றால், இது ஏதோ புதுசாக நடைபெறும் மாநாடு கிடையாது. தொடர்ந்து 4 ஆண்டுகளாக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. ஏற்கனவே 2022, 23, 2024 ஆகிய ஆண்டுகளில் உதகையில் இதே போன்று துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறது. இது 4வது ஆண்டாக நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு நடத்தப்படுவதன் நோக்கம் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கல்விசார் ஒத்துழைப்பு மற்றும் கற்றல் விளைவுகளை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு, மேலும் கல்வி நிறுவனங்களில் நிதி மேலாண்மை, அதே போல ஆராய்ச்சி சிறப்பு அம்சங்கள், திறன் மேம்பாடு, தொழில் முனைவோர் திறன் மேம்பாடு ஆகியவற்றின் மூலம் விரிவான விவாதங்கள் மற்றும் அது தொடர்பான அந்த கலந்து ஆலோசனைகள் போன்றவற்றையெல்லாம் நடத்துவதற்காக இந்த மாநாடு நடத்தப்படுவதாக ராஜ்பவனிலிருந்து செய்திக்குறிப்பு மூலமாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாம் முன்பே குறிப்பிட்டது போல இதில் துணை குடியரசுத் தலைவர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 25 மற்றும் 26 ஆகிய 2 தேதிகளில் இந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது. இது ஒரு வழக்கமான மாநாடு. தமிழ்நாட்டில் உயர்கல்வியை மேம்படுத்துவது தொடர்பான உலகளவிலான இருக்கக்கூடிய டெக்னாலஜி அவற்றை பகிர்ந்து கொள்வது, அது தொடர்பான புரிதல்களை மேலும் விளக்குவது, கலந்துரையாடலை மேம்படுத்துவது தொடர்பான மாநாடு எனவும் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.